ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ இது நம்ம தலைவரோட ரீசெண்ட் ஃபோட்டோஸ்ன்னு சொல்ல முடியாது. நான் இப்போ தான் பேசுகிறேன். ஆக்சுவலாக ஜோஹோ பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஷேர் பண்ணி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட வீக் ஆச்சுன்னு நினைக்கிறேன். பட் ரொம்பவே எல்லா ஃபோட்டோஸுமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுதான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ முக்கியமாக எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நம்ம சுவாமி ப்ரோக்கு எப்படி நம்ம காவேரிக்கு ஒரு ஸ்பெஷல் டேவோ அதே டேயில் நம்ம சுவாமி ப்ரோக்கும் ஒரு ஸ்பெஷல் நாள் வந்து காத்துட்ருக்கு. நாளைக்கு நம்ம ஜீ தெலுங்குல அவார்ட் ஃபங்க்ஷன் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஈவினிங் 5 o'clock டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தார். ஸோ வந்து நமக்கு அப்டேட்ஸ் வந்து கிடச்சிச்சு ஆஃப் ஸ்க்ரீனில். பட் அவ்வளோ கிளாரிட்டியாக இல்லை, பிக்ஸ் வந்து எதுவுமே கிளாரிட்டியாக கிடைக்கல. விஜய் டிவிலையாச்சும் நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் கிடைக்கட்டும், போக போக நமக்கு வந்து அப்டேட்ஸ் கிடச்சிச்சு, கிளியர் அப்டேட்ஸ். பட் ஜீ தெலுங்குல நமக்கு அந்தளவுக்கு அப்டேட்ஸ் கிடைக்கல. நமக்கு அப்டேட்ஸ் எப்படி வரும், ஜீ ஃபேன்ஸ்லேருந்து நமக்கு ஒரு சில பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அது மூலியமாக தான் எனக்கு அந்த அப்டேட்ஸ் கிடச்சிது. அதுதான் உங்களுக்கு அந்த முன்னாடி பிக்மே நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ப்ரீவியஸ் வீடியோவில். அதில் அவ்வளோவா கிளாரிட்டியாக இல்லை. பட் இன்றைக்கி வந்து ரீசெண்டாக ப்ரொமோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தாங்க. அதுவும் நம்ம ஹீரோயினும் கை கோத்துட்டு வந்தது அது எல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம விஜய்னே வருது. நம்ம சுவாமி ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காரு. நவநாயக்கோட அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி வர்ஷினியுமே அங்கே வந்து அவார்டு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ வர்ஷினி அதாவது அதுவுமே நமக்கு பெருமை தான். தமிழ்லேருந்து போயிட்டு தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா அவார்டு வின் பண்ணுறது. ஸோ எனக்கு வர்ஷினியோட ஆக்டிங்குமே ரொம்ப பிடிக்கும், நீ நான் காதலில். ஸோ ஆல்ரெடி நான் மென்ஷனும் பண்ணியிருக்கேன். வீக்காக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீ நான் காதல் பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே பேர் பண்ணுறது ரொம்ப நல்லா தான் இருக்குது. இப்போ ரீசெண்ட் டைம் ரொம்ப ஆஃப்டர் மேரேஜ்க்கான ட்ராக் வந்து ரொம்ப சூப்பராக தான் மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஆட்டோ விஜய் சாந்தி சீரியல்லையுமே. ஸோ அதில் வர்ஷினிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆட்டோ ஓட்டுவாங்க இல்லையா. ஸோ அங்கே ஆட்டோ ஓட்டுற ஒரு சில பேர் ரியல் லைஃப்பில் ஆட்டோ ஓட்டுவாங்களே, அவங்களாம் வந்து அவங்ககிட்ட பேசுவாங்க. ஸோ உங்களோட நிறையவே இன்ஸ்பிரேஷன் ஆகிருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அங்கே தெலுங்குல பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா அப்பா வர வச்சு அவார்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ வர்ஷினி வந்து அப்படியே கண் கலங்குற அந்த மொமெண்ட்ஸுமே அவங்க கேப்சர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்பவே எமோஷனலாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே நாளைக்கு வந்து டெலிகாஸ்டாக காத்துட்ருக்கு. ஸோ நாளைக்குமே நம்ம அவார்டு வந்து விஜய்க்கு காத்துட்ருக்கு. ஸோ நம்ம சுவாமி ப்ரோக்கு காத்துட்ருக்கு. அது விஜய்னு பேசி விஜய்னு வந்துட்டுருக்கு. எனிவேஸ், நம்ம தலைவிக்கு ஒரு விதமான ஸ்பெஷல் டேனா நம்ம தலைவருக்கும் நாளைக்கு ஒரு விதமான ஸ்பெஷல் டே தான். ஸோ பார்ப்போம். இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் நமக்கு கண்டிப்பாக ஃபேன்ஸ் பேஜ்லேருந்து நமக்கு கிடச்சிடும். நான் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்து உங்களுக்கு அப்டேட் ஷேர் பண்ணுறேன். இங்கே வந்து அவ்வளோவா அவங்களுக்கு ரெகனைசேஷன் கிடைக்கல. தமிழ் விஜய் டிவியில் வந்து உண்மையை சொல்லணும்னா வீக்காவை வந்து அவ்வளோ அவங்க ரெகனைசேஷனே பண்ணல. அவங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தும் அந்தளவுக்கு இல்லை. அது வந்து நம்மளால ரியலைஸ் பண்ண முடிஞ்சிச்சு. அது வந்து வீக்காவுமே ரியலைஸ் பண்ணி அதை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு அவங்க எந்தளவுக்கு அவங்க ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே விட்டது அங்கே பிடிச்சிருக்காரு நம்ம ஹீரோ. ஜஸ்ட் 50 எபிசோட் தான் டெலிகாஸ்ட் ஆச்சு. அதிலே உங்களுக்கு வந்து ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஜியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இது எல்லாமே மக்களோட ஓட்டு வச்சு தான் வந்து அவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் தான் நம்ம ஹீரோமே வின் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி ப்ரோக்கும் வர்ஷினிக்கும் நம்மளோட சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சலாம். இன்னும் நிறைய அவார்ட்ஸ் வந்து அவங்க வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாரெல்லாம் விஷ் பண்ண நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் விஷ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து விஷ் பண்ணணும், மனசில் விஷ் பண்ணால் விஷ் பண்ணுங்கள். ஸோ நெகட்டிவ் ஷேர் பண்ணாதான் யாருமே வந்து கமெண்ட் பண்ண வேண்டாம். பிகாஸ் வீக்காக பிடிச்ச ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி பண்ணுறாங்களா பிடிக்காம பண்ணாங்களா நமக்கு தெரியல. ஸோ வீக்காவோட மட்டும் தான் அவங்க நடிக்கணும். அதாவது எல்பி அண்ட் சுவாமி மட்டும் தான் சேர்ந்து பேராக பண்ணணும். மற்றவங்களோட பேர் பண்ணால் வந்து அது வந்து வேறு விதமாக பேசுகிறாங்க. ஸோ அது வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. அதை பற்றி நான் தனியாக ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ரியலாகவே அவங்களுக்கு விஷ் பண்ண நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் விஷ் பண்ணுங்கள். நான் ஏதங்க மென்ஷன் பண்ணனா, ஸோ உண்மையாகவே நெகட்டிவ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது உண்மையாகவே அவங்க வீக்கா ஃபேன்ஸா இல்லை வீக்கா ஃபேன்ஸ் மேலே ஏதாச்சும் ஒரு மாதிரி வேறு ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் கிரியேட் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. பட் வந்து உண்மையிலே வந்து நம்ம ஒரு சப்போர்ட்டராக அவங்கள லவ் பண்ணோம் அப்படின்னா அவங்க எந்த கேரக்டர் பண்ணாலும் எப்படி பண்ணாலும் we have to சப்போர்ட். இவங்க கூட பண்ணாலும் சரி, அவங்க கூட பேர் பண்ணாலும் சரி, நம்ம அவங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணணும். அதுதான் உண்மையான ஒரு ட்ரூ ஃபேன் என்னை பொறுத்த வரைக்கும். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். ஸோ நீங்கள் விஷ் பண்ண நினைச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் விஷ் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றி நான் வந்து ஒரு வீடியோ போடணுன்னே நினச்சிட்டே இருக்கேன். கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் கூடிய சீக்கிரமாகவே. உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.